விவசாயத்து மேல நம்பிக்கை வச்சு அடுத்த தலைமுறையும் திரும்ப திரும்ப விவசாயத்தை பண்ணணும்னா தஞ்சை மாவட்டத்துல திருப்பந்துருத்தி கிராமத்துல கனமழையால பாதிக்கப்பட்டதனால 4 ஏக்கர் நெற்பயிர தண்ணியில மூழ்கினதனால கண்ணெதிரே கண்ணீர் சிந்த டிராக்டர் ஓட்டி உழுது இருக்காங்க விவசாய பெண்மணி. அதுவும் 3 ரூபாய் வட்டிக்கு வாங்கி பயிரை வச்சிருக்காங்க. இது மாதிரியான விவசாயிகளுக்கு நஷ்டஈடு அதிகமா கொடுக்கும் போதுதான் அடுத்த தலைமுறைக்கும் விவசாயம் பண்ண தூண்டும். ஆனா இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாது, எந்த அரசாங்கமும் அதிகமா நஷ்டஈடு கொடுக்காது. காரணம் யார் தெரியுமா? இந்த மீடியாக்காரங்களும் மக்களும் தான். எத்தனை பேர் இந்த நியூஸை ஹெட்லைன்ல போட்டிருப்பாங்க? எத்தனை மக்கள் இத பத்தி பேசி பேசி முதலமைச்சரோட கண்ணுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க? கத்தி படத்துல 10 விவசாயி கழுத்தறுத்து சத்த மாதிரி சத்தாதான் இது நியூஸா? ஆனா இப்போ விவசாய சத்த நியூஸ் கூட இங்க பெருசாகல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 பெண்மணிகள் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பாராத விதமா மின்னல் தாக்கி தங்களுடைய குடும்பங்கள்ல இருந்த குழந்தைகளை அம்போடு தவிக்க விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்களோட நியூஸை எந்த சேனல் ஒளிபரப்பி அவங்களுக்கு சரியான நஷ்டஈடை வாங்கி கொடுத்திருக்காங்க? ஏழைகளான நாங்கெல்லாம் செத்தா கூட ஒண்ணு பட்டச்சாராயம் குடிச்சிட்டு சாகணும், அப்படி இல்லையா பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டு சாகணும். அதை மட்டும் தான் இந்த நியூஸ் சேனலும் சரி மக்களும் சரி பரபரப்பா பேசுவாங்க. பட்டச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம், அரசியல் பிரச்சார நெருக்கடியில செத்தவனுக்கு 34 லட்சம் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி விவசாயிகளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்ததை யாரும் குறை சொல்லல, அதுவும் இழப்பு தான். ஆனா சுயறிவு இல்லாம செத்தவனுக்கு அவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கும் போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. சாதாரணமா அந்த சோறு உங்க தட்டுக்கு வரல. 3 மாசத்துல 4 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் ஆகும்னு வச்சுப்போம். அந்த காசை எடுத்து அடாவடியான வட்டிக்கு விட்டாலே அவங்க 30,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க சார். ஆனா அப்படி வரது வேணாம், உழைச்சு வரதான் வேணும்னு கடன் வாங்கி மாட்டுக்கு இணையா உழைச்சு விதை விதைச்சா முதல்ல விதை ஒழுங்கா முளைக்கணும். வந்த பயிர் வருந்தாம இருக்கணும்னா சரியான நேரத்துல உரத்தை போட்டு வளர்க்கணும். எப்படியோ காப்பாத்தி அறுவடைக்கு எடுத்துட்டு வந்தா மழையில மூழ்காம இருக்கணும். கடைசியா அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணலாம்னு சேமிப்பு கணக்குக்கு எடுத்துட்டு வந்தா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மழையில நினைச்சிட்டு எல்லா பொருளையும் இழந்துட்டு வந்திருக்கிறோம். குழந்தைய சீராட்டி பாராட்டி கண்ணும் கருத்துமா வளர்த்தா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கும் போது அந்த குழந்தை இறந்து போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மனசு உடைஞ்சு போயிடும் சார். ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு தனிப்பட்ட நபருக்கு 400 ரூபாய் செலவாகும் சார். குடும்பத்துல 4 பேர்னா 1600 ரூபாய் செலவாகும். ஆனா 3 மாசம் இவ்வளவு வழிய கடந்து வியாபாரத்துக்கு ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்தா அந்த மூட்டையோட விலை என்ன தெரியுமா? 1300 ரூபாய், 1400 ரூபாய். இதுல 1008 கண்டிஷன் வேற போடுவானுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு விவசாயி அழுகிறான் என்றால் அந்த தேசமே வறுமையில் விழப்போகிறது என்று அர்த்தம். இன்றைய விவசாயிகளின் கண்ணீர் நாளைய உலக மக்களின் பட்டினியின் கண்ணீராக மாறும்.